செஞ்ச உடனே அபூபக்கர் சித்திக் நாயத்துடைய ஸ்டூடெண்டா முரீதா ஆயிட்டாங்க. மாதல்ல அப்படி அர்த்தம் இல்ல, அஸ்தக்ஃபிருல்லாஹ். புரிஞ்சா? இங்க பொருள் மானா என்ன? ஒரு ஷேக்கிட்ட போய் முரீது ஒருத்தர் ஆறாரு சொன்னா அது வந்துட்டு அவர் அங்க சரண்டர் ஆகிறாருன்னு அர்த்தம். தன்னை தன் ஷேக் என்ன செய்யணும்? தன்னை தன்னுடைய ஷேக் மாஷால்லா தஸ்கியத்து செய்யணும், பரிசுத்தமாக்கணுங்கிறதுக்காக மாஷால்லா என்ன அவர் போய் பையாத்து செய்கிறார். இப்போ நான் இந்த வாப்பா நான் இதில் பையத் செய்கிறேன் மாஷால்லா, பையத் செஞ்சாலும் எதுக்காக? என்ன அவங்க பரிசுத்தமாக்குறதுக்காக. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹுடைய அஹ்ல பைத் தஹாரான நம்முடைய எஜமான் வாப்பா நான் இதில் பையத் ஏன் செஞ்சோம்? நம்மள அவங்களுடைய ஃபைஸ் தவஜுஹாத் கொண்டு போன மாஷால்லா தஸ்கிய செய்யறதுக்காக மாஷா. இந்த பையாத்து வேற, புரிஞ்சா? அங்க பையத்துக்கு மானா என்ன? அபூபக்கர் சித்திக் நாயத்துட்டு வந்து சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் பையத் பண்ணாங்க, ஃபபாயஉ. புரிஞ்சா? ஏன்னா அதுக்கு மானா என்ன மாஷாஅல்லாஹ்? ஆர்டர் கொடுத்தாங்க மாஷா, இஜாசத் கொடுத்தாங்க, பெர்மிஷன் கொடுத்தாங்க. யார் பெர்மிஷன் கொடுத்தா? சையதுனா அலி கர்ரமல்லாஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ தஸ்லீம் மாஷாஅல்லாஹ் என்ன இஜாசத் கொடுத்தாங்க. யாருக்கு? அபூபக்கர் சித்திக் நாயத்துக்கு, கைருல் பஷருக்கு மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? அப்போ சித்திக் நாயகம் என்ன செய்யறாங்க? அலி அலைஹிஸ்ஸலாமுடைய ஆர்டர் வார வரையிலையும் சார்ஜ் எடுக்கல. சார்ஜ் எடுத்தா அந்த சார்ஜுக்கு பவர் இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் மாஷா. இந்த சார்ஜுக்கு என்ன வேல்யூவேஷன் இருக்காது, பவர் இருக்காதுன்னு சொல்லி தெரியும். யாருக்கு தெரியும்? அபூபக்கர் சித்திக் நாயத்துக்கு தெரியும். சித்திக் நாயத்துக்கு தெரியும். காரணம் என்ன? உலகத்தில் உள்ள எல்லா மூமின்களோட ஈமான ஒரு தட்டிலையும் சித்திக் நாயத்தோட ஈமான மறுதட்டிலையும் வச்சா சித்திக் நாயத்தோட ஈமான் தான் கணக்கும், அதுதான் வெயிட்டாங்கிறது என்ன நாயக திருவாக்கு மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அப்படிப்பட்ட சித்திக் நாயத்துக்கு மாஷா அல்லாஹ் அவங்களோட ஹிலாஃபத்துக்கு எப்போ மானா உண்டு, எப்போ அதுக்கு தாக்கத்து உண்டுன்னு அவங்களுக்கு தெரியும் மாஷா. எப்போ தாக்கத்து வரும்? அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இதன் ஆர்டர் கொடுத்தா தான் மாஷாஅல்லாஹ் அது கவியாஹுன்னு சொல்லி தெரியும். கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. புரிஞ்சா? தெரியும் மாஷாஅல்லாஹ். அதனால என்ன செய்றாங்க? அபூபக்கர் சித்திக் நாயகம் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வெயிட் பண்ணிக்கிறது இல்லாம எங்க மௌலா அலி எங்க மௌலா அலி சொல்லி துடிக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். அலி அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபபாயஉ. புரிஞ்சா? அலி நாயகம் வந்து மாஷாஅல்லாஹ் பையத் பண்ண பிறகுதான், இஜாசத் கொடுத்த பிறகுதான், இதன் கொடுத்த பிறகுதான் மாஷாஅல்லாஹ் கலீஃபா ஆகுறாங்க மாஷாஅல்லாஹ். காரணம் என்ன? ஃபீக்கும் கலீஃபத்தைன், ஃபீக்கும் கலீஃபத்தைன் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம மஜத வலம் லிசானுல் ஹக்கில் கரீமால் பிஷாரத் செஞ்ச பிஷாரத் நபவியா அபூபக்கர் சித்திக் நாயத்துடைய ரூஹு ஷரீஃபுக்கு உள்ள ஓடிட்டு இருக்குது மாஷாஅல்லாஹ். எங்க ஓடுது? உயிருக்குள்ள ரூஹுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. அதனால என்ன செய்யறாங்க? அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவை எதிர்பார்த்து நிக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். உத்தரவை எதிர்பார்த்து நிக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா நேற்று நம்ம பார்த்தோம். அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பார்த்தோம், உமர் நாயகத்தை பார்த்தோம். அபூபக்கர் சித்திக் நாயகம் ஜனாதிபதி அஹமது மாஷாஅல்லாஹ் என்ன அலி நாயகத்துடைய ஆர்டரை எதிர்பார்த்தாங்க. உமர் நாயகம் ஜனாதிபதி ஆன உடனே ஷூரா ஜமாத் ஒன்று, ஷூரா போடி ஒன்று என்ன அவர்கள் உண்டாக்கி அதுக்கு ரைஸா யாரை வைக்கிறாங்க? சரி அலி நாயகத்தை வைக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். அந்த ஷூரா கமிட்டி எதை முடிவு செய்தோ அதுதான் உமர் ரலியல்லாஹு அறிவிக்குவாங்க, அதுதான் உமர் ரலியல்லாஹு ஃபாலோ பண்ணுவாங்க மாஷாஅல்லாஹ். இப்போ உமர் ரலியல்லாஹு ஒரு சட்டத்தை அவங்க சொல்றாங்க, ஒரு விஷயத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா உமர் ரலியல்லாஹுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் யாருடைய ஒப்பீனியனா இருக்கும்? சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். புரிஞ்சா? அது மாதிரி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காலத்துல எந்த விஷயமா இருந்தாலும் சையதுனா அலி நாயகத்துல மஷூரா பண்ணாம செய்ய மாட்டாங்க மாஷாஅல்லாஹ். அலி நாயகத்தை மஷூரா செய்யாம செய்ய மாட்டாங்க. யாரு? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. அதுல மிகப்பெரிய ஹசது கொண்டான் யாரு? மர்வான் இப்னு ஹக்கம். மர்வான் இப்னு ஹக்கம்ங்கற வாலிம்
அதுல என்ன பெரிய ஹசது கொண்டு அலியையும் உஸ்மானையும் நம்ம என்ன சந்திக்க விடாம ஆக்கினாத்தான் நம்ம காரியம் நடத்த முடியும்னு சொல்லி என்ன உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அலி நாயகத்தை எப்ப கூப்பிட்டாலும் என்ன அலி நாயகத்துக்கு செய்தி அனுப்பாம அலி நாயகத்தையும் உஸ்மான் நாயகத்தையும் சந்திக்க விடாம அவன் என்ன செஞ்சான்? நிறைய இடையூறுகளை பண்ணணும். நிறைய இடையூறுகளை பண்ணணும். யாரு? மர்வான் இப்னு ஹக்கம். யாரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள இருக்க விடாம என்ன களிமா சொன்ன பிறகு கூட நீ மதீனால இருக்கிறதுக்கு நாயகம் இல்லைன்னு சொல்லி தாயிஃபுக்கு நாயகம் விரட்டி விட்டாங்களோ அந்த ஹக்கமுடைய மகன், அந்த ஹக்கமுடைய மகன் மர்வான். புரியுதா? விளங்குதா? செய்தனா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி தாரிகு ஃபீக்கும் ஹலீஃபத்தைன், நான் உங்களுக்கு மசாலா என்ன ரெண்டு ஹலீஃபாக்களை விடுறேன் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அந்த நாயகத்திலிருந்து அந்த ஹலீஃபாக்களை பெறக்கூடிய வாங்கக்கூடியவங்கள யாரெல்லாம் இருக்கிறா? உஸ்மான் அலி தான் இருக்கிறாங்க. மசாலா ஓத வாங்க தூக்க வருது படுவார். புரிஞ்சா? விளங்குதா? அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் ஹலீஃபத்தைன் சொல்லி மசாலா லிசான் ஹக்கல் கரீமால் பிஷார செய்யக்கூடிய அந்த பஷாராத்தை வாங்கக்கூடியவங்கள யாரெல்லாம் இருக்கிறாங்க? சாபிகூன் அவ்வளூன் உள்ள முஹாஜிரீன் அன்சாரீன் உம்மஹாத்துல் மூமினீன், உம்மஹாத்துல் மூமினீன் நாயகத்துடைய ஹைருல் குரூன்ல வாழ்ந்த அத்தனை பேர் இருக்கிறாங்க. முதல்ல அவங்க தான். அதுக்கு பிறகு தாபீன்கள், தப தாபீன்கள், இமாமின்கள், அவுலியாக்கள், ஹத்தல் கியாமத் வரை வரக்கூடிய எல்லா மூமினீன்கள், ஸ்வாலிஹீன்கள், ஷாஹிதுன்கள் எல்லாரும் வருவாங்க. அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத்துல் கரீமை ஷஹாதத்து சொன்ன முதல் ஷாஹித் யாரு? முதல் மூமினத்து நம்மட உம்மா கதீஜா நாயகி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கதீஜா நாயகத்தோட சேர்த்து செய்தன அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கதீஜா நாயகமும் அலி நாயகமும் நாயகத்தோடைய முபாரக்கான வீட்டில் உள்ளவங்க, பரிசுத்தமான குடும்பத்தாரவங்க. புரிஞ்சா? புனிதமான குடும்பத்தார், ஹோலி ஃபேமிலி மெம்பர்ஸ். மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? வீட்டார் அல்லாம முதல்ல நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ் ஷஹாதத் சொன்னது அபூபக்கர் சித்திக் நாயகம். மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அதுக்கு பிறகு உம்மா ஆயிஷா நாயகத்தோட நிக்காஹுக்கு பிறகு கராபத் ஆகும், அது வேற விஷயம். புரிஞ்சா? அப்ப மாஷா அல்லாஹ் என்ன நாயகத்துடைய அஹல்ல உள்ளவங்க இல்ல, குறைஷில அது ஒரு குடும்பம், ஒரு கிளையில உள்ளவங்க. சிந்திக்கிறாங்க. புரியுதா? மாஷா வீட்டார் அல்லாம முதல்ல வந்து ஈமான் கொள்ளக்கூடியவங்க யாரு? அபூபக்கர் சித்திக் நாயகம். இந்த அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் தொட்டு மாஷா அல்லாஹ் கியாமத் நாளையில கடைசியா இந்த இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊத முன்னாடி இந்த உலகத்துல பிறக்கிற குழந்தை வரையிலையும் அத்தனை பேருக்கு நாயகம் மாஷா அல்லாஹ் ஃபீக்குங்கிற கலிமத்துல என்ன அத்தனை பேரும் வந்துட்டாங்க. அத்தனை பேரும் வந்துட்டாங்க. புரிஞ்சா? விளங்குதா? நசீர் சார் கேட்கும்போது என்ன உஷாரா கேட்கணும். அல்ஹம்துலில்லாஹ். என்ன அப்ப அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன ஃபீக்கும் முகாத்தப் யாரோட? ஷஹாதத் சொல்லக்கூடிய குல் ஷாஹிதீன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா ஷாஹிதீன்களும் ஃபீக்கும்ல வந்துருவாங்க. எல்லா ஷாஹிதீன்களும் ஃபீக்கும்ல வந்துருவாங்க. மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? விளங்குதா? அல்லாஹு அக்பர் கபீரா. அஹ்லு பைத் அத்தார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதா ஃபாத்திமா நாயகி, சையதனா அலி நாயகம், சையதனா ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அகமத்துல் அக்பர் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க வச்சு நம்ம காட்டுறாங்க கிதாபுல்லாஹ்
அல்லாஹ்வுடைய கிதாபுக்கு எந்த அளவுக்கு அலுமத் இருக்குது மாஷா அல்லாஹ், அதே அலுமத் இருக்குது மாஷா அல்லாஹ் சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகி, சையதுனா ஹசன் நாயகி, சையதுனா ஹுசைன் நாயகி அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். புரிஞ்சா? குர்ஆனுடைய அலுமத் எதுவோ அதே அலுமத் மாஷா அல்லாஹ்னா சையதா ஃபாத்திமா நாயகி, சுப்ஹானல்லாஹ். சையதுனா அலி நாயகி, சையதுனா ஹசன் நாயகி, சையதுனா ஹுசைன் நாயகி மாஷா அல்லாஹ். புரியுதா? ஜீவா. நமக்கு யாரு சொல்லி தரா? இந்த தீனுடைய எஜமான், இந்த தீனுடைய நாயகர், இந்த தீனுடைய நாயகர் மாஷா அல்லாஹ். நாயக கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜது வல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மனதருள் செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் கலீஃபத்தைன், ஃபீக்கும் கலீஃபத்தைன். விளங்குதா? நான் உங்களுக்கு மசாலா என்ன, 2 கலீஃபாக்கள் நான் விடுறேன் மாஷா, 2 கலீஃபாக்கள் விடுறேன் மாஷா. அது மனுஷா எத்தனை கலீஃபா? 2 கலீஃபா. 2 கலீஃபா. 1 கலீஃபா யாரு? கிதாப் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் மாஷா, அல் குர்ஆனுல் கரீம். 2வது கலீஃபா யார் மாஷா அல்லாஹ்? அஹ்லுல் அஹ்லுல் பைத் பைத் தார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு பைத்ரத் முஹம்மதியா. சர்வ புகழும் புகழ்ச்சிக்குரிய நாயகரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தையிபா, இத்ரத் தய்யிபா. தையிபா மாஷா அல்லாஹ். அதன் காரணத்தினால தான் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜதுவன் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய அஹ்லுல் பைத் அத்ஹார் மாஷா அல்லாஹ் சஹாபத்து கிராம் ரضوانுல்லாஹி தஆலா முஜ்மஈன் எங்க வச்சு கொண்டாடினாங்க மாஷா அல்லாஹ். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு சமயம் மஸ்ஜித் நபவி ஷரீஃபுக்கு வராங்க. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாம். மஸ்ஜித் நபவி ஷரீஃபுக்கு வராங்க மாஷா அல்லாஹ். அப்படி வரும்போது ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு 10 வருஷம் நாயகத்துடைய ஹிதமத்தில் இருந்த சஹாபி. 7 வயசுல வந்து 10 வயசு வரைக்கும் 17 வயசு வரைக்கும். புரிஞ்சா? நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராக்கு மாஷா அல்லாஹ் என்ன வந்த உடனே அன்சாரின் சஹாபாக்கள் எல்லாரும் மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் அவர்களோடு மக்காவை துறந்து மக்கத்தில் உள்ள தன்னுடைய வீடு வாசல் தொழில் துறவு தன்னுடைய சொந்த பந்தம் செல்வம் எல்லாத்தையும் குர்பானாக்கி ரசூலுல்லாஹ் எனக்கு போதும்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன சேர்த்திரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே திரும்ப தேவை சேர்த்திரு. புரிஞ்சா? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு போதும்னு சொல்லி மாஷா அல்லாஹ் மதீனா முனவ்வராவுக்கு வந்த முஹாஜிரின் சஹாபாக்களுக்கு தன்னுடைய செல்வங்களை, தன்னுடைய தோட்டங்களை, தன்னுடைய ஒட்டகை வாகனங்களை எல்லாத்தையும் கொடுத்து குர்பான் ஆகுனாங்க. யாரு? அன்சாரின் சஹாபாக்கள். அன்சாரின் ரதுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் சஹாபாத் மாஷா. அந்த சூழ்நிலையில அன்சாரின் சஹாபாக்கள் வீட்டில் உள்ள பண்டம் பாத்திரம் ஒட்டக குதிரை, புரிஞ்சா? யாரா அன்சார் சஹாபிக்கு 2 வைஃப் இருந்தா, ஒரு வைஃப் மாஷா தலாக் சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன முஹாஜிர் சஹாபாக்கள் நிக்காஹ் செஞ்சு வச்சு இந்த அளவுக்கு தன் வாழ்க்கையே குர்பானாக்கின உத்தமன் அந்த பரிசுத்தமான சஹாபாக்கள் அன்சாரிகள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் மாஷா அல்லாஹ் என்ன அன்சாரி சஹாபி ஹஜ்ரத் தமீம் அன்சார் நாயகத்துடைய முபாரக்கான என்ன தர்பார் ஷரீஃப் இருக்கிற கோலத்திலிருந்து மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்மத்துல் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவன் அப்துக்கு பேசுற தௌஃபீக் செஞ்சா மாஷா அல்லாஹ். சஹாபி ரசூல் சந்தோஷப்பட்டேன்னா அவங்களோட ஊர்ல கொண்டு வந்து மதீனா முனவ்வரா வச்சுட்டாங்க இப்போ மாஷா. புரியுதா? அப்ப அன்சாரின் சஹாபாக்கள் இந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் குர்பான் ஆகும்போது அந்த அன்சாரின் சஹாபாக்களுக்கு மத்தியில என்ன ஒரு பெண்மணி நிக்கிறாப்புல. யாரு? உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா. தன்னோட 7 வயசு பிள்ளையை வச்சு. எத்தனை வயசு? 7 வயசு. 7 years old. 7 வயசு பிள்ளை. யாரு? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா. நாயகமே, என்னோட இந்த புள்ள எத்தீமான புள்ள எஜமானே, நான் தங்களுடைய ஹாதிமா கொண்டுட்டு வந்துட்டேன். தங்களோட தர்பார் ஷரீஃப்ல ஹிதமத் செய்யட்டும்.
எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன குழந்தையிலம்மா இருக்கட்டும் எஜமானே, தாங்கள் இஷ்டப்படி என்ன கிதமத்து தாங்கள் கொடுக்க நாடுகளை கொடுங்க எஜமானே என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி 7 வயசு பிள்ளையே குர்பான் ஆகிட்டு போனா. அப்படி யாரு? உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸுல் ஆலியால 10 வருஷம் மாஷா அல்லாஹ் खास खादिम खिदमत ஷரீஃப் இருந்தவங்க யாரு? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல உட்கார்ந்து சஹாபாக்களுக்கும் தாபிஈன்களுக்கும் மாஷா அல்லாஹ் என்ன அவர்கள் ஹதீஸ் படிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஹதீஸ் படிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க மாஷா அல்லாஹ். புரியுதா? ஹதீஸ் படிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க மாஷா அல்லாஹ். ஹதீஸ் தல்கீன் பண்ணிட்டு இருக்காங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் ரிவாயத் செஞ்சுட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க, ரிவாயத் எடுத்துட்டு இருக்காங்க மாஷா அல்லாஹ். யாரு? சஹாபத்தும் தாபீன்களும். அப்படி உள்ள சூழ்நிலையில செய்தனா இமாம் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரகத் முனவ்வர் அலிக்கு மாஷா அல்லாஹ் ஜியாரத் ஷரீஃப்காக வராங்க. இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம், இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ். இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட உடனே பார்த்த உடனே மாஷா அல்லாஹ் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் படிச்சு கொடுத்து அப்படியே நிப்பாட்டிட்டு மாஷா அல்லாஹ் என்ன ஹதீஸ் உட்கார்ந்து மாஷா அல்லாஹ் ஹதீஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க அதை விட்டுட்டு மாஷா அல்லாஹ் ஓடோடி வந்து இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்து கதமைனி ஷரீஃபைன் இந்த நாளைன் முபாரக்கை கழட்டி விட்டாங்க மாஷா அல்லாஹ். இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாமுடைய பரிசுத்தமான தெய்வீக திவ்ய பாத புஷ்பங்கள் இருந்த முபாரக்கான பாத குரட மாஷா அல்லாஹ் கழட்டி விடுறாங்க. யாரு? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா. விளங்குதா? புரிஞ்சா? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா மாஷா அல்லாஹ். யாருக்கு? இப்னு ரசூலுல்லாஹ் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். புரிஞ்சா? படுத்திருந்தவங்க ஓடி வரல, ஹதீஸ் படிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க மாஷா அல்லாஹ். ஹதீஸ் படிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா மாஷா அல்லாஹ் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல இருந்து அவர்கள் ஹதீஸ் படிச்சு கொடுக்கும்போது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து மண்டியிட்டு கால் மடக்கி ஹதீஸ் வாங்கிட்டு போனவங்க ஹனஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா. இமாம் ஹனஃபி உடைய அசாத்திதீன்கள்ல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்தாத் மாஷா அல்லாஹ். யாருக்கு? ஹனஃபி இமாம். புரிஞ்சா? ஹனஃபி இமாமுடைய 4000 உஸ்தாத்மார்கள்ல 100 பேர் சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ். அதுல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஹனஃபி இமாமுடைய ஒரு உஸ்தாத் மாஷா அல்லாஹ். புரியுதா? அப்போ அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிந்திய காலத்துல பஸ்ராவுக்கு போயிட்டாங்க. அவங்க மதீனா முனவ்வரால இருக்கும்போது மாஷா அல்லாஹ் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல இருந்து ஹதீஸ் கிளாஸ் எடுப்பாங்க மாஷா அல்லாஹ். ஆனா 10 வருஷம் ரசூலுல்லாஹோட இருந்தவங்கல்ல, 10 வருஷம் நாயகத்துடைய ஹித்மத் ஷரீஃப்ல இருந்தவங்கல்ல, 4 வருஷம் இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பெரிய ராவியா இருக்கும்போது மாஷா அல்லாஹ் 10 வருஷம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீம்ல ஹித்மத் ஷரீஃப்ல இருந்த ஹஜரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க எவ்வளவு ஹதீஸ் வச்சிருப்பாங்க மாஷா அல்லாஹ். புரியுதா? அப்ப அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் படிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, தல்கீன் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்களும் தாபிஈன்களும் அவர்கள்ட்ட உட்கார்ந்து மாஷா அல்லாஹ் என்ன ஹதீஸ் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாஹவுல்ல சிச்சுவேஷன்ல இப்னு ரசூலுல்லாஹி சையதுல் ஆலமீன் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க மாஷா. இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் வர்றத கண்ட உடனே என்ன செய்யறாங்க? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ஹதீஸ் கிளாஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு மாஷா அல்லாஹ் ஓடி போய் இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருப்பாத புஷ்பங்கள்ல இருந்து மாஷா அல்லாஹ் திருப்பாத தண்ணி இது
பாத புஷ்பங்கள் இருந்து மாஷா அல்லாஹ் நாளைன் ஷரீஃபை கலட்டுறதுக்கு முன்னாடி மாஷா அல்லாஹ் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய கதமேனி ஷரீஃபைல போய் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்களோட கதமேனி ஷரீஃபைல நாளைன் ஷரீஃபை மாஷா அல்லாஹ் நான் ரிமூவ் பண்ணி மாஷா அல்லாஹ் எல்லாரும் பார்க்குறாங்க மாஷா அல்லாஹ். எல்லாரும் பார்க்குறாங்க. வயசுல மூத்த ஆளு, வயசுல மூத்த ஆளு, புரிஞ்சா? பெரிய சஹாபி, சையீதுல் குத்தாம், ரசூலுல்லாஹ்வுடைய காதிம்களுடைய சையீது யாரு? அனஸ் பின் மாலிக். ஆனா வர்றது யாரு? ரசூலுல்லாஹ்வோட இப்னுல் கரீம் மாஷா, நாயகத்துடைய மகா கௌரவமிக்க சங்கையான திருப்புதல்வர், திருமகனார், ரசூலுல்லாஹ்வுடைய திருமகனார், சையதுல் ஆலமீன் சையதுனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சையதுனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் அவர்களுடைய கதமேனி ஷரீஃப் என்ற போய் மாஷா அல்லாஹ் நாளைன் முபாரக்க ரிமூவ் பண்ணி மாஷா அல்லாஹ் வச்சு அவங்கள தாதீம் செஞ்சு இக்ராம் செஞ்சு கூட்டிட்டு வர்றாங்க. யாரு? அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எப்படி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரலியல்லாஹு தஆலா இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் வாகனத்தில் இருக்கும்போது, இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டகையில் உட்கார்ந்து இருக்கும்போது அனஸ் பின் மாலிக் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா கீழே நிற்கிறாங்க. அப்துல்லா பின் உமருக்கு ஹாஜத்து இஹ்தியாஜ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய கதமேன் ஷரீஃபை தக்பீர் செய்யறதுக்கு முத்தமிடுறதுக்கு. ஆனா ஒட்டையில் இருக்கிறதுனால கதம் முபாரக் உயரத்தில் இருக்குது. இப்படி காலை தூக்கி காலை இப்படி ஊண்டி என்ன இப்படி குதிங்கால தூக்கி மாஷா அல்லாஹ் எவ்வி மாஷா அல்லாஹ் தொட்டு முத்தமிட்டாங்க. யாரு? முத்தபிஉஸ் சுன்னா சாஹிபுல் வரா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாஷா அல்லாஹ். கலீஃபத்துல் முஸ்லிமீனுடைய புள்ள, இரண்டாவது கலீஃபா உமர் ரலியல்லாஹுடைய புள்ள, புரிஞ்சா? சாபிகுன் அவனுள்ள உள்ள முஹாஜிர், சாபிகுன் அவனுள்ள உள்ள முஹாஜிர் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தபிஉஸ் சுன்னான்னு சொல்லி சனது வழங்கப்பட்டவங்க. அப்படிப்பட்ட சஹாபி என்ன செய்யறாங்க? இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒட்டகையில் அமர்ந்திருக்கும் போது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய கதமேன் ஷரீஃப் உயரத்துல ஃபௌக்ல இருக்குது மாஷா அல்லாஹ். காலை கீழே ஊண்டி எவ்வி மாஷா அல்லாஹ் தொட்டி தக்பீர் செஞ்சாங்க. இமாம் ஹுசைனுடைய நாளைன் ஷரீஃபை கதம் முபாரக்ல நாளின் முபாரக் போட்டிருக்கிறாங்க, இதுமா ஷூ போட்டிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். நாளின் ஷரீஃபை தொட்டு யார்? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. மாஷா அல்லாஹ் ஜலீலுல் கத்ர் ஸஹாபத்து ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன். அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட மஹப்பத், மவத்தத், முவாஃபகத். காரணம் என்ன? நாயகம் அவர்கள் வழி தவறாம இருக்கிறதுக்கு என்ன தரக்கூடிய ரெண்டு ரோல் மாடல் எது மாஷா அல்லாஹ்? கிதாபுல்லாஹி, அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லம். அதன் காரணத்தினாலதான் மாஷா அல்லாஹ் எஜவானிமா சர்வலோக பேரரசியான நம் ஆர்வி லட்சரியான செய்தா கபுத ரசூலுல்லாஹ் பிலாத் முஹம்மதி முதுகத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத்துல் கரீமோடையும் நஃப்ஸ முஹம்மதி சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹதரத்துல் கரீமோடையும் சையதாய ஷபாப் அஹ்லுல் ஜன்னah ஹஸனைன் கரீமைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹதரத்தைன் ஷரீஃபைனோடையும் சஹாபத்து கிராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் மாஷா அல்லாஹ் முழுமையான மஹப்பத்தையும் மவத்தத்தையும் முவாஃபகத்தையும் வச்சு குர்பானான காரணம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏ காலத்துல என்னட்ட நீங்க சொன்ன அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஈமான்ல நீங்க நிலைச்சி இருக்கணும்னு சொன்னா, ஈமான்ல நீங்க நிலையாக இஸ்திகாமத்தாக இருக்கணும்னு சொன்னா, அதுக்கு உங்களுக்கு நான் ரெண்டு கலீஃபாக்களை விடுறேன். இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் கலீஃபத்தை, ரெண்டு கலீஃபாக்களை விடுறேன். ரெண்டு கலீஃபாக்கள் நீங்க புடிச்சுக்கிட்டா தான் என்ன உங்களோட ஈமான் சலாமத்தாகும். மாஷா அல்லாஹ் ஈமான் சலாமத்தாகும். அல்லாஹ் கொஞ்சம் நசீபானா ஆமீன் ஆமீன். மாஷா அல்லாஹ். என்ன முதலாவது என்ன? அவ்வல் கிதாபுல்லாஹி, அல்லாஹ்வுடைய கிதாபான குர்ஆனுல் கரீம். அடுத்து என்ன?
அஹ்லு பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இமாம் வஸல்லம். ஹஸன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத்து முபாரக்கா நடந்த மாசம் சஃபர் மாசங்கிறது என்ன பெரும்பாலான ஜனங்களுக்கு தெரிகிறதே இல்லை. புரிஞ்சா? ஆமத்தன்னாஸ் அப்படி இருந்தா தர்ஹாத்துல கூட இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ஷஹாதத்து முபாரக் முஹர்ரம் மாசம் யா ஹுசைன் கத்துறாளேன்னா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து யாரும் சஃபர் மாசத்துல இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஷஹாத் முபாரக்கை பத்தி அக்ஸரான ஆளுக்கு பேசுறதே கிடையாது. மாஷா பேசுறதா அது ஒரு ஷியாயத் வழிகேடானது. எது? இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் மஹப்பத் வச்சு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்துடைய மஹப்பத்துல யார் காலி ஆகுறானோ அவன் என்ன வழிகெட்டு போனவன். யார் அவன்? சொல்லு. வழிகெட்டு போனவன். புரிஞ்ச? காரணம் என்ன? இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷேக் யாரு? இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம். இமாம் ஹுசைனுடைய இமாம் யாரு? இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம். இமாம் ஹுசைனுடைய இமாம் யாரு? இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம். விளங்குதா? புரிஞ்சா? அதிகமான ஆட்களை பார்க்கணும் தர்காக்கள்ல எல்லாம். புரிஞ்சா? முஹர்ரம் மாசத்துல யா ஹுசைன் கிடக்கு மாஷா அல்லாஹ். சஃபர்ல எத்தனை பேர் கொண்டாடுறாங்க ஹசன் அலைஹிஸ்ஸலாம் உருஸ் முபாரக்? புரிஞ்சா? ஏதோ தர்கால ஒரு 2 பேர் உட்கார்ந்து ஃபாத்தியா ஓதினா போய்டும். அல்ல, இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கல்பு அத்ஹருக்குள்ள வச்சு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் போற்றக்கூடிய, இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கௌரவிக்கக்கூடிய இமாம் ஹுசைனுடைய இமாம் இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய இமாம் யார்? இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். விளங்குதா? புரிஞ்சா? இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய ஷரத்துக்கள். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த உம்மத்தே முஸ்லிமாவுல உள்ள பல லட்சக்கணக்கான முஸ்லிம்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக லட்சக்கணக்கான மக்கள், அதாவது லட்சக்கணக்கான மக்கள் வீணாக கொல்லப்படாமல் இருக்கிறதுக்காக, லட்சக்கணக்கான பெண்கள் விதவையாக போகாம இருக்கிறதுக்காக, லட்சக்கணக்கான பிள்ளைகள் அனாதைகளாக எத்தீம்களாக ஆகாமல் இருக்கிறதுக்காக இமாம் செய்தனா இமாமுல் அக்பர் அமீருல் முஃமினீன் கலீஃபத் ரசூலுல்லாஹ் இப்னு ரசூலுல்லாஹ் கபித ரசூலுல்லாஹ் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆமீன் ஆமீன். நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன முஆவியா அபூ சுஃபியானோட என்ன உடன்படிக்கை செஞ்சாங்க. மாஷா ஆட்சியை விட்டு கொடுத்தாங்க. புரிஞ்சா? முஆவியா அபூ சுஃபியானோட தூக்க வருவோம் இந்த செய்தனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஆவியா அபூ சுஃபியானோட என்ன செய்த அந்த உடன்படிக்கை படி முஆவியா ஒழுங்கா நடக்காம போய் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் என்ன உடன்படிக்கை செஞ்சாங்க? முதலாவது உடன்படிக்கையில் உள்ள முதல் ஷரத்து என்ன? அமீர் ஷாம் முஆவியா அபூ சுஃபியான் குர்ஆனுடைய உசூல் படி, குர்ஆனுடைய சட்டப்படி சாஹிபு குர்ஆன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துல் ஹஸனா படி ஆட்சி நடத்தணும். புரிஞ்சா? குர்ஆன் படி ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டர் படி ஆட்சி நடத்தணும். புரியுதா? முஆவியா அபூ சுஃபியானுடைய அந்த உடன்படிக்கையில இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் செய்த முதல் ஷரத் இது. மாஷா அல்லாஹ். இரண்டாவது ஷரத் என்ன? முஆவியா அபூ சுஃபியான் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பேர்ல ஷாம்லையும் முஆவியாவுடைய ஆட்சி கீழே இருக்கிற மஸ்ஜிதுகள்லையும் குத்துபாவுல ஈதுல அலி நாயத்து பேர்ல சப்பு செய்யக்கூடிய, அலி நாயத்தை சபிக்கக்கூடிய மோசமான ஒரு நிலை இருக்குது. அதை ஸ்டாப் பண்ணணும். அதை ஸ்டாப் பண்ணணும். காரணம் என்ன?
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு திருவாயால மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாக்கு சொல்றாங்க, மன் சப்ப அலியன் ஃபக்கத் சப்பனி, மன் சப்ப அலியன் ஃபக்கத் சப்பனி, ஃபக்கத் சப்பனி, யார் சேன அலியை சப்பு செஞ்சானோ அவன் ரசூலுல்லாஹ் சப்பு செஞ்சவன் போல ஆவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க மாஷா. அதனால அலி நான் சப்பு செய்யறது ஸ்டார்ட் பண்ணணும் மாஷா. மூணாவது என்ன? மூணாவது விஷயம், முஆவியா இப்னு அபூ சுஃபியான் மௌத்து வந்துட்டா தன் மகனை தனக்கு வாரிசாக கூடாது, இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட திருப்பி ஒப்படைச்சிடணும் இந்த ஆட்சியை. இமாம் ஹசன் அவர்கள் மறந்துட்டாங்கன்னு சொன்னா முஆவியா என்ன செய்யணும்? இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒப்படைச்சிடணும். மாஷா அல்லாஹ். புரியுதா? விளங்குதா? இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் உடைய பைஅத்துல, அந்த உடன்படிக்கையில, ஒப்பந்தத்துல, காம்ப்ரமைஸ்ல உள்ள அந்த ஷராயத்துல என்ன உள்ள ஷரத்து என்ன? முதல்ல ஷரத்து கிதாபுல்லாஹ் சுன்னத்த ரசூலுல்லாஹ் படி ஹுக்குமத் செய்யணும். இரண்டாவது ஷரத்து சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் பேர்ல சப்பு செய்யறதை ஸ்டாப் பண்ணணும். மூணாவது ஷரத்து முஆவியா ஹயாத்தா இருந்து முஆவியாவுக்கு மூத்து வந்துட்டா தன் மகனை வாரிசாக கூடாது, ஹசன்கிட்ட கொடுத்துடணும். மாஷா அல்லாஹ். அந்த பொறுப்பை இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் இன்திகால் ஆயிட்டாங்கன்னு சொன்னா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துல கொடுத்துடணும். புரிஞ்சா? விளங்குதா? இந்த ஷரத்துக்கள் எதுவுமே ஃபாலோ பண்ணாம எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு ஆட்சி பண்ண அந்த ஃபுலான் நஃபருடைய மகனை என்ன ஜனங்களை ஜாபிரான், அதாவது பலாத்காரம் பண்ணி ஜனங்க எல்லாரையும் பைஅத் பண்ண வச்சு யஸீத தன்னுடைய வாரிசாக்கினதுனால இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இது மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்துக்கும் இது என்ன ஹிலாஃப் ஆனதுன்னு சொல்லி என்ன செய்றாங்க? எதிர்க்கிறாங்க. மாஷா. புரியுதா? விளங்குச்சா? இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் யஸீதை எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன? யஸீத் ஆட்சிக்கு வந்தது ராங்கான வழியில, மோசமான வழியில, பிழையான வழியில. காரணம் என்ன? இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் பைஅத்துடைய ஷரத்துல, ஒப்பந்த ஷரத்துல தன் மகனை ஆட்சிக்கு கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அதுல ஷரத்து வச்சிருக்கிறாங்க. அந்த ஷரத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புரிஞ்சா? இப்ப அந்த ஷரத்தை காத்துல பறக்க விட்டவர் என்ன செய்யறாரு? தன் மகனை ஆட்சிக்கு கொண்டுகிட்டு வராருன்னு சொல்லி இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் எதிர்க்கல. அபூபக்கர் சித்திக் நாயகர் புள்ள அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் சித்திக் அவங்களே எதிர்த்தாங்க. மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அப்துல்லா பின் ஜுபைர் எதிர்த்தாங்க. மாஷா அல்லாஹ். அப்துல்லா பின் அப்பாஸ் எதிர்த்தாங்க. மாஷா அல்லாஹ். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா எல்லாரும் எதிர்த்தாங்க. புரிஞ்சா? இங்க விஷயம் என்ன? இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இமாமா இருக்கிறாங்க இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இமாம் ஹுசைனுடைய மூத்த சகோதரர் தான். இமாம் ஹுசைன் நாயக்கு கூட பிறந்த காக்கா தான். புரிஞ்சா? கூட பிறந்த நானா தான் அவங்களுக்கு. விளங்குதா? அதே நேரத்தில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இமாமாக கருதுறாங்க. யார? இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். புரிஞ்சா? தன்னுடைய இமாம் எந்த ஷரத்து வச்சு இந்த ஹுக்குமத்தை கொடுத்தாங்களோ அந்த ஷரத்து ஃபாலோ பண்ணாம அது காத்துல பறக்க விடும்போது அதை எதிர்த்து என்ன செய்யறாங்க? போர்க்கொடி தூக்குறாங்க. அதை எதிர்க்கிறாங்க. மாஸ்டர் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். புரிஞ்சா? அப்போ இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தன்னுடைய இமாமாக கொண்டிருக்கிறாங்க இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்து பேர்ல நாங்க முஹப்பத் வச்சிருக்கிறோம் சொல்லி இமாம் ஹுசைனை கொண்டாடக்கூடிய மக்கள் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து அது இமாம் ஹுசைனுடைய முஹப்பத் சஹீஹாவாது, சிஹத்தாவாது. சஹீஹாது அது சிஹத்தாகாது. மாஷா. விளங்குச்சா? புரியுதா? இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் யாரு? இமாம் ஹுசைனுடைய இமாம். இமாம் ஹுசைனுடைய இமாம். மாஷா அல்லாஹ். இமாம் ஹுசைனுடைய இமாம். அப்ப இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய இமாம் என்ன?
ஒரு ஆள் மறந்துட்டு இமாம் ஹுசைனை மட்டும் நான் பிடிச்சிக்கிறேன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? அது அவருக்கு அஹ்லுல் பைத் தார் முஹப்பத்னா என்னன்னே தெரியல. அவருக்கு என்னன்னே தெரியல. புரிஞ்சா? அர்த்தமானுச்சா? மஹப்பத்துல சும்மா பரக்கத்துக்காக ஏதோ சில காரியங்கள் செய்யறது வேற விஷயம். புரிஞ்சா? அதெல்லாம் மஹப்பத்துல சஹீஹான சிஹத் ஆகாது. சஹீஹான சிஹத் ஆகாது. மாஷா சஹீஹான சிஹத் எது மாஷா அல்லாஹ், அதுக்கு நமக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வல்ல நாயகமா நமக்கு எவ்வாறு நாயகம் தல்கீன் செய்றாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தராங்களோ அதை நாம கரெக்டா கேட்டு ஃபாலோ பண்ணணும். புரியுதா? விளங்குச்சா? இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷரத்து ஃபாலோ பண்ணாம அதை புறந்தள்ளும் போதுதான் அமீர் ஷாம் அதை எதிர்க்கிறாங்க இமாம் அலி மக்காம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். புரிஞ்சா? காரணம் என்ன? இந்த உம்மத்துடைய இமாமுல் அக்பர் இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த உம்மத்துடைய இமாமுல் அக்பர், இந்த உம்மத்துடைய சய்யித் மாஷா அல்லாஹ். ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரில என்ன பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபவி ரவாஹுல் புகாரி இன்னபனி ஹாதா லி சய்யிதுன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து முபாரக்கான மதீனா உகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னபனி ஹாதா லி சய்யிதுன், இந்த என்னுடைய திருமகனார் சய்யித் ஆவார்கள். மாஷா அல்லாஹ், நாயகர் ஆவார்கள். யாரவங்க? நாயகர். புரியுதா? இமாம் ஹசன் நாயகத்தை நாயகமா இந்த உம்மத்தை முஸ்லிமாவுக்கு யாரு இன்ட்ரோடியூஸ் பண்றா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை என்ன செய்யறது இல்ல? முஹர்ரத்துல யா ஹுசைன் கத்துறவங்க பூரா சஃபர்ல இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து யாரும் கூப்பிடுறது இல்லை, யாரும் கூப்பிடுறது இல்லை. இது என்ன? இமாம் ஹுசைனுடைய மஹப்பத் இல்ல, இமாம் ஹுசைனுடைய மஹப்பத் இல்ல. புரிஞ்சா? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன சொல்லுவான்? வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், நீ நினைச்சுக்குவே அல்லாஹ்ட பாதையில தான் நீ போறன்னு சொல்லி, ஆனா உனக்கே தெரியாம உன்னை ஷைத்தான் வழிகெடுத்து கொண்டு போயிட்டு இருப்பான்னு சொல்லி. புரிஞ்சா? அதுபோல மாஷா அல்லாஹ் என்ன இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கௌரவம் என்னன்னு சொல்லி ஒருத்தர் விளங்காத வரையிலும் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முஹப்பத் அவனுக்கு சஹீஹாது. என்னவாது? சஹீஹாது. விளங்குச்சா? நமக்கு ரோல் மாடல் யாரு? குர்ஆனும் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் நமக்கு அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்குதா? புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன எல்லா இடங்கள்லையும் முஹர்ரத்துல பார்த்தா யா ஹுசைன் யா ஹுசைன் யா ஹுசைன். சஃபர் போற மாசால என்ன இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத் முபாரகாவுடைய மாசம் மாஷா அல்லாஹ். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத் முபாரகா இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு பேர் அமைதிய அதிசாந்தத்தை புரிஞ்சா? ஒரு பீஸ்ஃபுல் ஐடியாலஜி மாதிரி மாஷா அல்லாஹ் உலகத்துக்கே கொண்டு வந்தவங்க இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தோட இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் 5வது கலீஃபா ஆன பிறகு லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் இருக்கிறாப்பட இமாம் ஹசனுடைய உத்தரவுக்கு எதிர்பார்த்து மாஷா அல்லாஹ். இமாம் ஹசன் ஒரு இஷாரா செஞ்சா போதும் அமீர் ஷாமுடைய தர்பார் எல்லாம் ஹலாக்கா போயிடுங்க, இருந்த அட்ரஸ் எல்லாம் மாற்றிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் வீராவேசத்தோடு நிற்கிறாங்க மாஷா அல்லாஹ். லட்சக்கணக்கான உயிர்கள் கொல்லப்படும், அப்பாவி முஸ்லிம்கள்
எல்லாரும் என்ன வெட்டப்படுவார்கள். லட்சக்கணக்கான குழந்தைகள் எத்தீமா போவோம். லட்சக்கணக்கான பெண்கள் விடோவா போவாப்புல, விதவைகளா போவாப்புல. இதையெல்லாம் எண்ணி மாஷா அல்லாஹ் இமாமுல் அக்பர் கலீஃபத்து ரசூலுல்லாஹி அமீருல் முஃமினீன் இப்னு ரசூலுல்லாஹி கபுத ரசூலுல்லாஹி சய்யிதுல் ஆலமீன் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அஃபாது அலைனல் பரக்காத் மின் ஆமீன். மாஷா அல்லாஹ் என்ன செய்றாங்க? சுல்ஹு செய்றாங்க. சுல்ஹு செய்றாங்க. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உத்தரவு கொடுத்தா ஷாமுக்கு போய் என்ன பனு உமையாக்களை அட்ரஸ் இல்லாம ஆக்கிட்டு வாரதுக்கு இருந்த அந்த பெரும் கூட்டத்தில் ஒரு ஆளு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் சமாதானமா போறாங்கன்னு பேச்சு கேட்ட